சிவாய நமயா. சிவாய நமக ஐயா, சிவாய நமக. திருச்சிட்டம்பலம். பொன்னம்பலம். ஐயா, இந்த மன்னராட்சிக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் ஏதாவது இருக்குதுங்களா? எனக்கு என்ன தெரியும் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னா என்ன ஏன்னு நம்ம தான் கேட்கலாம். திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க நிறைய பேர் திராவிட மாடல் இதுதான்டா அப்படின்லாம் ஒருத்தர் பேசுறாரு. அது அவங்க இப்போ யாருதான் அவங்க இப்ப நீங்க உங்களை குறை சொல்லிக்கீங்களா? அது மாதிரிதான் அவங்க புகழ் தம்பட்டம் அடிக்கிறது தான். திராவிட மாடல் ஆட்சிக்கு மன்னராட்சிக்கு என்ன சம்பந்தம்னா மன்னராட்சி வந்து மன்னர் ஆட்சி செங்கோல் ஆட்சி. செங்கோல் பிடிக்காது இல்ல இப்ப இருக்க திராவிட மாடலுக்கு. செங்கோல் ஆட்சி தான் மன்னராட்சி. செங்கோல்னா என்ன? எந்த நீதி வலுவாத ஆட்சி செய்யணும், அதுதான் செங்கோல் ஆட்சி. அன்னைக்கு மன்னன் என்ன பண்ணா, அன்னைக்கு வந்து மன்னனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருந்துச்சு. கடவுள் சிவபெருமா வந்து மன்னர்கள் வந்து எத்தனையோ மன்னர்கள் ஈசன் இடத்துல பேசியிருக்காங்க தவத்துல, நிஷ்டையில. நேருக்கு நேர் பேச முடியாது, நிஷ்டையில அவ்வளவு தியானம் பண்ணி தவம் பண்ணி அவங்க எல்லாம் கடவுள்கிட்ட பேசியிருக்காங்க மன்னர்கள். இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் பேசுவாங்களா? முடியுமாங்கிற அதெல்லாம் அவங்களுடைய அண்ணாமலை சொல்ற மாதிரிதான். அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவாரு, உங்க காலில் தொட்டுக்கு தூசி கூட வர முடியாதுன்னு சொன்ன மாதிரி மூவேந்தர்கள் ஆட்சிங்கிறது வேற, சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சிங்கிறது வேற கதை. அதாவது அது சொல்லுவாங்களே, கோவில் சிவாலயங்கள் குளம் கூபம் பாவிகளும் சேவித் அனுதினமும் செய்வானே தான தர்மம். யாரு? சோழ மன்னன். ஆதலால் இது சிவபெருமான் சொல்றாரு, ஆதலால் சோழன் அரசாளும் சீமையிலே தெய்வ நிலைமை நிறுத்தி வைக்கணுமா. அப்போ தெய்வ நிலைமை இறங்கணுங்கிற. தெய்வ நிலைமை இறங்கணும்னா மாதம் மும்மாரி மலையில ஒரு மலை, அந்த மன்னனுக்காக அவனுடைய ஆட்சிக்காக அதுக்காக ஒரு மழை பெய்யணும் அப்படின்னு. கோவில் அது சொல்ற பாருங்க, கோவில் சிவாலயங்கள் குளம் தெப்பக்குளம் குளம் கூபம் பாவிகளும் சேவித் அனுதினமும் செய்வானே தான தர்மம். தினமும் மன்னன் என்ன பண்ணுவானா, சிவாலயங்களுக்கு போய் தெப்பக்குளத்துல சிவாலயத்தை போய் குளிச்சுட்டு சாமியை சுத்தி கும்பிட்டு விபூதி இட்டு அங்க போய் என்ன பண்ணுவானா தான தர்மம் பண்ணுவானா. இன்னைக்கு கோயிலுக்கு போனாலே அதுக்கு வந்து இவங்களுக்கு வந்துருது பகுத்தறிவு, முட்டிக்குது வந்து பகுத்தறிவு. அப்போ இப்ப எப்படி அதெல்லாம் எங்க கலியுகம்னா அப்படிதாங்க இருக்கும். மன்னராட்சினா பரமேஸ்வரனையே நடத்துற மாதிரி இருந்தது மன்னராட்சி. பரமேஸ்வரனை தொழுது கரெக்டா பண்ணாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் நிறைய கோயில் இடிச்சுக்கிட்டே போறாங்க. கோயிலை கட்டினது மன்னராட்சி. இப்ப இருக்க திராவிட மாடல் ஆட்சி கோயிலை இடிக்கிறது. 200 300 கோயில் பக்கமா அடிச்சுட்டாங்கல்ல. ஏங்க அது சாமி ஏற்கனவே சொன்னதுனாங்க, இந்த கலியுகத்துல இது நடக்கலாம். அப்புறம் இது தர்மயுகமா இருக்குமா? இப்ப எப்படி கலியுகம் சொல்லுவாங்க? கலியுகத்துல இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் இயற்கை, இது இயல்பு, நடக்கும் கர்மாங்க, நடக்கக்கூடிய. பகவானே அன்னைக்கே சொல்லிட்டாரு, அந்த கலியுகத்துல என்ன ஆகுமா, சிவாலயங்கள் தேய்ந்தே சூரடினாரு சாமி. சிவாலயங்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க. கோயிலுக்கு வருமானம் தான் இவங்களுக்கு பிரதானமா இருக்கும். அதையும் சாமி சொல்றாரு, கோவிலிலே பூசை செய்யும் குறும்பர் மிக துணிந்து தேவியர்க்கு ஈய திருடுகிறான் என் முதலை கணக்கன் முதல் நம்பூதிரி கள்ள பெண்ணார்க்கு இணக்கமாதா இருந்து எடுக்கிறான் என் முதலை. பரமேஸ்வரன் சொல்றாரு, சாமி சொல்றாரு, கலியுகத்துல என்னுடைய முதல், இப்போ கோயில்ல வர்ற கோயில்ல காணிக்க பகவானுடைய முதல், அது வந்து அரசாங்கத்துக்குள்ளது கிடையாது, பகவானுக்குள்ளது. அப்ப என்னுடைய முதலை இந்த கணக்கு வழக்கு பாக்குறவன்ல இருந்து அவ்வளவு பெருமையா ஆட்டையை போடுவான்னு சொன்னாரு. நீங்க நடக்குதா இல்லையா? இது நடக்குங்க. இது இறைவன் ஒரு அமைச்சர் இருக்காரு, அட்டேங்கப்பா சூப்பர் ஆளு இல்ல. இது வந்து இயற்கை, இது இறைவன் சொன்னது, இது கர்மா, இது நடக்க வேண்டியது. அதான் சிவாலயங்கள் தேய்ந்தே சுவர் இடியுனர். எத்தனை சிவாலயங்கள் இடிஞ்சு கிடக்கு தெரியுமா? இன்னைக்கு தரமட்டமாய் கிடக்கு. கண்டுக்கிட்டானுங்களா? எவன் கண்டுக்கிறான்? கொல்லி வைக்க போறேன்டான்னு சாமி சொன்ன. அதுக்குதான் சாமி சொல்றாரு, கூத்தாடி நான் கொல்லி வைக்க போறேனடா, கொல்லி வைக்கும் குமரனடா, கொப்பநந்தி ஈசனடா. யாரு? ஈஸ்வரன் சிவபெருமான் சொல்றாரு, இறைவனுடைய வார்த்தை இது. அதெல்லாம் ஏங்க கலியுகம், இதெல்லாம் நடக்கலன்னு வைங்களேன், இது கலியுகம் கிடையாது. நல்லா இருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், இதெல்லாம் நீங்க எல்லாம் விட்டுருங்க. ஏதோ மோடி வந்திருக்காரு இப்ப காப்பாத்துறதுக்கு. கடவுள் அப்பப்போ ஒருத்தர் அனுப்புவாரு, அண்ணாமலை, மோடி, யோகி, சாமி, ஆதித்யநாத் மாதிரி இப்படி நிறைய பேர் அனுப்புவாரு. நிறைய பேர் மகான்கள் இருக்காங்க. அது அவங்க தர்மத்தை காப்பாத்துறதுக்கு வந்து அவதாரங்கள் தான். அதனால இந்த திராவிட மாடல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, நீங்க ஏன் அதை போட்டு நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? விடுங்க. இது நடக்கணும். இது நடக்கலாம், இது கலியுகமே இல்ல. இது நடந்தாதான் இது கலியுகம். அதனால இது எல்லாம் நடக்க வேண்டியது, இது இறைவன் நிச்சயித்தது. இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. இது கால கொடுமை, கொடுமை. திராவிட மாடல்லாம் கால கொடுமைதான். அதனால சரி விடுங்க. சரி, உங்களுக்கு எல்லாம் எதுவும் தண்டனை எல்லாம் கிடையாதா?
தண்டனைங்கிறது இறை தண்டனைங்கிறது நிச்சயம் உண்டு. இறை அது தண்டனை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெளிவா வச்சவங்களேன். நம்ம அதுல இறை நம்ம த கொஞ்சம் இறை தண்டனை சந்தோஷப்பட்டுக்கலாம். இறை தண்டனை உடனே கிடைக்காது. சாமி சொல்றாருல, காப்பு கட்டி வைத்த மகன் கன பவிசு எண்ணுகிறான், மாய நான் இருக்க மனம் போல நடக்கின்றான். அவர்கள் பட்டம் பறித்திடுவேன், அவர்களை பாரச் சிறை வைத்திடுவேன். அப்போ அவர்களுக்கு வந்து நரகத்துல அவங்களுக்கு மீளா தண்டனை இருக்கு. நரகத்துல இங்க கிடையாது. இங்க வந்து அவங்ககிட்ட பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கும்போது இங்க அவங்களுடைய இதான் செல்லும். நம்ம பேசுறது எடுபடாது. அதனால எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. முடிவுன்னு ஒண்ணு இருக்குது, கவலைப்படாதீங்க. நம்ம தண்டனை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா அதான் இருக்கும். சொல்லிட்டார்ல, வையகத்தில் கொலை களவு மாது சூது பிறன்மோகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழ்கின்ற ஆளி புழுக்கு இரையாவீர். முன்கணக்கும் பின்கணக்கும் முதற்கணக்கும் நான் கொடுத்து கணக்கை எரிந்து விட்டேன், கணக்கிடம் துரத்தி விட்டேன், வாழும் பள்ளி மேலவாசல் ஒன்றை எடுத்து விட்டேன், பட்டம் தனையறுத்து அவர்களை பாரச்சிறை வைத்து விடுங்க. பாரச்சிறை இருக்கு நரகத்துல, ஆத்மாவுக்கு உடலுக்கு கிடையாது. அதனால விடுங்க, தப்பிக்க முடியாது. நமசிவாய். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.